தூத்துக்குடின்னு சொன்னாலே துறைமுகம், உப்பளம், தொழில் வளர்ச்சி, விவசாயம், மீன்பிடி தொழில்னு அனைத்து வகையிலும் சிறந்திருக்கக்கூடிய ஊர் தான் இந்த தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. 2023 ஏற்பட்ட வெள்ளத்தால வீடுகளை இழந்தவங்களுக்கு ரூபாய் 102 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2350 வீடுகள் முழுதாக கட்டித்தரப்பட்டு இருக்கின்றது. அதே மாதிரி சேதமடைந்த 476 வீடுகள் புனரமைக்கப்பட்டு இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 431 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால 4 லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில்ல 306 கோடி ரூபாய் மதிப்பீடு ஒருங்கிணைந்த வளாகம் மற்றும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உடன்குடியில 14,000 கோடி மதிப்பீட்டில் அதிக அளவு திறன் கொண்ட அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருது. 36 கோடி ரூபாய் செலவில் மினி டைடல் பார்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நம்முடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சுப்லட்சுமி, தூத்துக்குடிலேருந்து வரேன். இது வந்து ஸ்விஃப்ட் டிசைர் காரு. இதோட ரேட் வந்து 8,65,000 ரூபாய். இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மானியம் வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. தொழில் பண்ணணுங்கிற என்னோட ஆசையை இந்த அரசு மூலமா நான் நிறைவேற்றிருக்கேன். என் பேர் ஜெயலட்சுமி, என் பொண்ணு பேர் முத்துமீனா. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம். என் பொண்ணு வந்து 9 வருஷமா ஷார்ட் புட் பிளேயரா இருக்காங்க. இது வரைக்கும் 8 கோல்டு, 2 சில்வர், ஓப்பன் இன்டர்நேஷனல்ல ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் இன்டர்நேஷனல் அதெல்லாம் போகணும் அப்படின்னா நாங்கள் யார்கிட்டயாவது ஸ்பான்சர் வாங்கி அவங்க கிட்ட போய் கெஞ்சி அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஸ்பான்சர் சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. ஆனால் இப்போ எங்களுக்கு உதயநிதி சார் வந்து பாப்பாவை மீன் ஸ்கீம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்டயும் போய் கையேந்தி நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ஒரு விடிவு காலம் வந்திருக்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் ஜெயிச்சு வருவீங்க கண்டிப்பா. என் பேர் சிவகுமார், ஓட்டு மேக்கிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கலைஞர் கைவினை திட்டத்தில் 3 லட்சம் மானியம் கொடுக்குறாங்க. கலைஞர் ஐயா கனவு இல்லம் எனக்கு தந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகளிர் உரிமை தொகை வந்து மாசம் வருகிறது. பொண்ணு வந்து சிலம்பம் கிளாஸ் படிக்கிறா. ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. நான் ஜெயமலர் சிக்கன் நாணய சங்கம் குழுவில் ஊக்குனராக இருக்கிறேன். 1000 ரூபாய் தான் முதல்ல வந்து லோனே தந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆளு 2 லட்சம் ரூபாய் வாங்குறோம். கந்து வட்டியெல்லாம் ஒழிச்சு இன்னைக்கு நல்ல முறையில் ஒரு தொழில் முனைவோராக வருமானம் பார்த்து சுயமரியாதையுடனும் தன்னம்பிக்கையுடனும் எங்களுக்கு நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு வழிவகுத்து தந்திருக்காங்க. சொன்னதையும் செய்வார், செய்யறதையும் சொல்வார், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அமைச்சர்கள் அனைவருமே தொடர்ந்து களத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அதனால கலைஞர் சொன்ன மாதிரி சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் சொன்னதை கலைஞர் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறாரு. எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் 99% வந்து முடிச்சிருக்கிறோம், செஞ்சு காட்டியிருக்கிறோம். கடும் நிதி நெருக்கடியிலையும் சொல்லாத வாக்குறுதிகளையும் பல செஞ்சு காட்டியிருக்கிறோம். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த தொகுதியில் போட்டிடுவேன். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் திமுக மட்டும்தான் ஒவ்வொரு அணிக்குமே ஒரு வரலாறு இருக்கு. மாணவர் அணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து மாணவர் அணி சொல்லாம நம்ம பற்றி பேசவே முடியாது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு இயக்கத்திற்கு இளைஞர் அணின்னு ஒன்று துவங்கணும்னா அது திமுக இளைஞர் தான் துவங்கியது. நம்முடைய கழக தலைவர் தான். சட்டத்துறை அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் வாங்கி கொடுத்தது நம்முடைய சட்டத்துறையாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட அணிகளில் ஒரு உறுப்பினராக இருக்கிறது, ஒரு நிர்வாகி இருக்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. சார்பு அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஏதோ கழகத்தினால சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாம அதை வந்து மாற்றி காட்டணும். கழகம் தான் நம்ம அணி மேல சார்ந்து இருக்கு, அதனாலதான் நம்ம சார்பு கூப்பிடுவாங்கிறது நம்ம மாற்றி காட்டணும். இங்கே வந்திருக்கக்கூடிய
ஒவ்வொரு அணி நிர்வாகிகள் நான் கேட்டுக்கொள்வது, அடுத்த 40 நாட்கள் களத்துல நாம தொடர்ந்து இருக்கணும். மக்களோட மக்களா இருக்கணும். தலைவர் நமக்கு கொடுத்துருக்க டார்கெட்டு 200. ஆனா எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் அடுத்த 50 நாட்கள் களத்துல இறங்கி நம்முடைய பிரச்சாரத்தை, தேர்தல் பணியை சரியா செஞ்சோம்னா 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகள் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் நாம வெற்றி பெறுவோம். பிறந்ததுல இருந்தே திமுக தான். எனக்கு விவரம் தெரிகிற காலத்துல இருந்து இந்த இயக்கத்துல பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பமெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பமெல்லாம் தமிழகம் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அண்ணா காலத்துல இருந்தும் சரி, தலைவர் கலைஞர் அவர்களும் சரி, தளபதி ஸ்டாலின் அவர்களும் சரி, மக்களிடத்துல எடுத்து சென்று மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் உழைக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கருப்பு சோப்புனாலே ஒரு கெத்து. எதிரணி என்னதான் போராடினாலும் நம்மளை முக் பண்ண முடியாது. நம்ம ஆலமரம், கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். இதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராவார். இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு தாண்டும். எந்த கொம்பனாலையும் திமுக வீழ்த்தவும் முடியாது. அது கடந்த கால வரலாறு சொல்லும். 200 சீட்டுக்கு மேல கண்டிப்பான முறையில் ஜெயிக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.